மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் உண்டியல் பணம் முறைகேடு, சிசிடிவி காட்சியால் பரபரப்பு. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ அங்காளம்மன் திருக்கோயிலில் உண்டியல் காணிக்கை பணம் சட்டவிரோதமாக எடுக்கப்படுவதாக கூறப்படும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் பக்தர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி மற்றும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்ய வரும் இந்த கோயிலில் பக்தர்கள் செலுத்தும் காணிக்கை பணம் சிலரால் முறைகேடாக எடுத்து செல்லப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வெளியான சிசிடிவி காட்சிகளில் கோயில் மணியக்காரர் குமார் என்ற அண்ணாமலை மற்றும் அறங்காவலர் சேட்டு என்ற ஏழுமலை ஆகியோர் முன்னிலையில் அவர்களது உறவினர்கள் துண்டை விரித்து உண்டியல் பணத்தை அள்ளி செல்வது போன்ற காட்சிகள் பதிவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்த போதிலும் இதுவரை இந்து சமய அறநிலையத்துறையோ அல்லது காவல்துறையோ சம்பந்தப்பட்டவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பக்தர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் கடந்த வாரம் கோயிலில் நியமிக்கப்பட்ட 15 மெய்காவலர் பணியிடங்களிலும் முறைகேடு நடந்ததாகவும் அறங்காவலர் குழுவின் உறவினர்கள் மற்றும் தெரிந்தவர்களுக்கு பணத்தின் அடிப்படையில் பணியிடங்கள் வழங்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இது குறித்தும் அதிகாரிகள் விசாரணை நடத்தவில்லை என கூறப்படுகிறது. இந்த கோயில் அமைச்சர் ஆனந்தின் குலதெய்வ கோயிலாக இருப்பதால் அவர் மாதந்தோறும் கோயிலுக்கு வருகை தந்தாலும் கோயிலில் தொடர்ந்து எழும் முறைகேடு குற்றச்சாட்டுகள் மற்றும் பக்தர்களின் புகார்கள் குறித்து நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பக்தர்கள் செலுத்தும் காணிக்கை பணம் பாதுகாப்பாக நிர்வகிக்கப்பட வேண்டும் என்றும் வெளியாகியுள்ள சிசிடிவி ஆதாரங்களின் அடிப்படையில் உரிய விசாரணை நடத்தி தவறு செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.